சிட்டுக்குருவி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் பறவையினத்தைச் சேர்ந்த உயிரினமாகும். இந்தியாவில் இவை வீட்டுக்குருவிகள், அடைக்கலக்குருவிகள், ஊர்க்குருவிகள், சிட்டுக்குருவிகள் ஆகிய பெயர்களால் அழைக்கப்படுகின்றன. சிட்டுக்குருவி வீடுகளில் கூடு கட்டினால் அக்குடும்பத்தில் தலைமுறைகள் வாழையடி வாழையாக தழைத்தோங்கும் என்கிற நம்பிக்கை கிராமங்களில் வசிக்கும் மக்களின் மனங்களில் ஆழமாக உள்ளது. அதனால்தான் வீடுகளில் குருவி கூடு கட்டினால் அவற்றை ஒருபோதும் கலைக்க மாட்டார்கள். வீட்டு வாசல்களில் கட்டி தொங்க விடப்பட்டிருக்கும் நெற்கதிர்களை கொத்திவிட்டு ஆளரவம் கேட்புடன் சிட்டுக்குருவி பறந்து செல்லும் அப்போதைய ஓடு குடிசை வீடுகளின் விட்டங்களிலும் தாழ்வாரங்களிலும் கூடு கட்டி வசிக்கும். அவை எழுப்பும் சிறிய கீச் ஒலி நம்மை சிலிர்க்கச் செய்யும். நாகரீகமான இந்த காலத்தில் வெளிக்காற்று வீட்டிற்குள் வர முடியாதபடி வீடு முழுவதும் குளிரூட்டப்பட்ட வீடுகளில் அந்த சிட்டுக்குருவிகள் கூடு கட்டி குடியிருக்க இயலாமல் போனது. உண்மையில் அவை மனிதனை அண்டி வாழும் பறவையினமாம். கோடை காலங்கள் துவங்கிவிட்டதால் பறவைகளுக்கு வீட்டிற்கு வெளியே ஒரு சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் வைப்பது கிராமங்களில் வழக்கமாக உள்ளது. சிட்டுக்குருவிகள் உருவத்தில் சிறியவையாகவும் இளம் சாம்பல் கலந்த பழுப்பு நிறத்திலும் இருக்கும். சிறிய அலகு, சிறிய கால்களுடன் காணப்படும். இவை 8 முதல் 24 சென்டிமீட்டர் நீளமுள்ளவை. பழுப்பு சாம்பல், மங்கலான வெள்ளை என்று பல நிறங்களில் காணப்படும். கூம்பு வடிவ அலகுகளைப் பெற்ற இவை 27 முதல் 39 கிராம் எடை கொண்டவை. ஆண் பறவையிலிருந்து பெண் பறவை வேறுபட்டது. மேற்பாகம் தவிட்டு நிறத்தில் மஞ்சளும் கருப்பும் கலந்த கோடுகள் கொண்டிருக்கும். அடிப்பாகம் வெளுப்பாக இருக்கும். சிட்டுக்குருவிகளின் வாழ்நாள் சுமார் 13 ஆண்டுகளாகவும் சிட்டுக்குருவிகள் மனிதர்கள் இருக்கும் பகுதிகளிலேயே வசித்தாலும் மனிதர்களோடு பழகுவதில்லை. இவற்றை செல்லப் பறவைகளாக வளர்க்க முடியாது. சிட்டுக்குருவிகள் அனைத்துண்ணிகள் தானியங்களையும் புழு பூச்சிகளையும் உணவாக உட்கொள்ளும். சில வகை குருவிகள் பூமொட்டுகளையும் உண்ணும். சிட்டுக்குருவிகள் முட்டையிட்டு குஞ்சு பொரித்து இனப்பெருக்கம் செய்கின்றன. 3 முதல் 5 முட்டைகள் வரை இடும். முட்டைகள் பச்சை கலந்த வெள்ளை நிறத்தில் இருக்கும். குஞ்சுகள் பெரிதாகுவும் வரை கூட்டிலேயே வளர்கின்றன. பறக்கத் தொடங்கியவுடன் தனியாக பிரிந்து விடுகின்றன. சுற்றுச்சூழல் மாற்றங்களால் உலகம் முழுவதும் மரங்களும் பறவைகளும் அழிந்தும் குறைந்தும் வருகின்றன. தற்போது பல நகர்ப்புறங்களில் இவை முற்றிலுமாக அழிந்துவிட்டன. அலைபேசியிலிருந்து வெளிவரும் மின்காந்த அலைகளின் தாக்கம் இந்த குருவி இனத்தின் இனப்பெருக்க மண்டலத்தை தாக்கி அவற்றை மலடாக மாற்றிவிடுவதால் சிட்டுக்குருவிகளின் இனம் அழிவை நோக்கி செல்கிறது. டில்லியின் மாநில பறவை சிட்டுக்குருவியாகும். உலகம் முழுவதும் 160 கோடி சிட்டுக்குருவி இனங்கள் உள்ளன. இந்தியாவில் லட்சக்கணக்கான சிட்டுக்குருவிகள் உள்ளன. உலகம் மனிதனுக்கு மட்டுமானது அல்ல. அனைத்து உயிரினங்களுக்கும் பொதுவானது, உரிமையானது. அதனால்தான் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வழிவகை செய்திடல் வேண்டும் என்றார் ராமலிங்க அடிகளார். நாள்தோறும் தமது வாழ்வுக்காக சிட்டுக்குருவிகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்து மக்களுக்கு எடுத்துக் கூறுவதற்காக 2010 ஆண்டு முதல் சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது.